வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் மரியா. இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு அலகு 1 உறவுகளும் சார்புகளும் அதில் பயிற்சி 1.1 1வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். பின்வருவனவற்றிற்கு A cross B, A cross A, B cross A காண்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A ஈக்குவல் டு 2, -2, 3. B இஸ் ஈக்குவல் டு 1, -4 இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் A cross B கண்டுபிடிக்கணுமா, A cross A கண்டுபிடிக்கணும், B cross A கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போமா A cross B. A cross B இஸ் ஈக்குவல் டு A என்ன கொடுத்துருக்காங்க? 2, -2, 3 cross B 1, -4 கொடுத்துருக்காங்க. க்ராஸ் பண்ணால் என்னப்பா பண்ணணும்? 2, 1, 2, -4, -2, 1, -2, -4 திரும்ப 3, 1, 3, -4 என்ன பண்ணோம்? ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் பியில் இருக்க எலமெண்ட்ஸை ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஏல இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்திருக்கோம், பியில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் சேம். ஏல இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட், பியில் இருக்க செகண்ட் எலமெண்ட், ஏல இருக்க செகண்ட் எலமெண்ட், பியில் இருக்க இந்த 2 எலமெண்ட், அடுத்து சியில் இருக்க எலமெண்ட், அப்படியே இதில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, புரியுதா? திரும்ப A cross A கண்டுபிடிக்க போகிறோம். A cross A இஸ் ஈக்குவல் டு A cross Aனா 2, -2, 3 cross சேம் A 2, -2, 3 இது 2 இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸோடையும் இதில் இருக்க மொத்த எலமெண்ட்ஸையும் ஜாயின் பண்ணணும். இதில் இருக்கிறது என்னது? 2, 2, 2, -2, 2, 3. இப்போ ஏல இருக்க ஒரு உறுப்போட இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துட்டோமா? அதுக்கப்புறம் இதில் இருக்க செகண்ட் எலமெண்ட் கூட ஜாயின் பண்ண போகிறோம். -2, -2, -2, -2, -2, 3. இப்போ மூணாவது உறுப்போட இதில் இருக்க எல்லா உறுப்பையும் சேர்க்க போகிறோம். 3, 2, 3, -2, 3, 3 A cross A முடிச்சிட்டோம். இப்போ B cross A வந்து கண்டுபிடிக்கணும். B cross A ஈக்குவல் டு B என்னதுப்பா? 1, -4 cross A என்னது? 2, -2, 3. இதில் இருக்கிறத ஜாயின் பண்ணலாமா? இதில் இருக்க ஒரு எலமெண்ட் கூட இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும், இதில் இருக்க ஒரு எலமெண்ட் கூட இதில் இருக்க எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1, 2, 1, -2, 1, -4, -2, -4, -2, -4, 3 எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா? 3மே கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு P, Q. ஏக்கும் P, Q தான் வரும், Bக்கும் P, Q தான் வரும். இதுலேயும் அதே போல் A cross B பார்க்கலாமா? A cross B இஸ் ஈக்குவல் டு A என்னது? P, Q. B என்னது? P, Q. இது 2 க்ராஸ் பண்ணால் என்னப்பா வரும்? P, 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 Q, P, 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 Q. Then Q, P, Q, 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 P, Q, Q. A cross B கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் A cross A. A cross Aக்கும் சேம் எலமெண்ட் ஏவோ P, Q தான், மறுபடி A P, Q தான், சேம் Pயோட P, Pயோட Q. இப்படி தான் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட் எலமெண்ட்டு கூட 2 எலமெண்ட்டை ஜாயின் பண்ணணும், திரும்ப செகண்ட் எலமெண்ட்டு கூட 2 எலமெண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். புரியுதா? அதுக்கப்புறம் P cross A. B என்னதுப்பா? P, Q. A என்னது? P, Q. ஜாயின் பண்ணலாமா? P, P, சாரி இங்கே வந்து P தான் வரும். P, 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 Q, Q, P, Q, Q. செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். புரியுதா? தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின். A ஈக்குவல் டு M, N, B ஈக்குவல் டு நல் செட். இதை வந்து நல் செட்டுன்னு சொல்லுவோம். நல் செட் இஸ்
நல் செட் அப்படின்னா என்னதுன்னா இதை வந்து இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். இதுக்குள்ளே எந்த உறுப்புமே இருக்காது. அப்போது ஏ ஃபஸ்ட்டு கொஷின் A × B. ஏ என்னது M, N × B என்னது நல் செட். ஒரு வெற்று கணத்தோட இன்னொரு கணத்தை சேர்க்கும்போது என்ன கிடைக்கும்னா வெற்று கணம் தான் கிடைக்கும். எப்படி 0வோட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 0வே கிடைக்குதோ அதே போல் தான் இதுக்கும் கிடைக்கும். A × A. A என்னது M, N. B என்னது M, N. ரெண்டு ஜாயின் பண்ணால் என்ன வரும்? M, 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 N, N, M, N, N. அப்புறம் B × A. B என்னது நல் செட். A என்னது M, N. இது ரெண்டும் ஜாயின் பண்ணால் இங்கே பார்த்த மாதிரி தான் ஒரு டேர்மோட வெற்று கணத்தை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து வெற்று கணம் தான் கிடைக்கும். இங்கேயும் அதே தான் கிடைக்கும். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.